மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு அடிப்படை இயந்திரவியல் பாடத்துல எந்த பாடத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா 5வது பாடமான மில்லிங் இயந்திரம் அப்படின்ற பாடத்தை பத்தி தான் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். சரி, இந்த வகுப்புல என்னென்ன அந்த இயந்திரத்துல எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, மில்லிங் இயந்திரத்தினுடைய வகைகள் என்னென்ன இருக்கு, அந்த ஒவ்வொரு வகைகளும் எவ்வாறு பணிமனைகளில் பயன்படுத்தப்படுகின்றது, அதில் என்னென்ன பாகங்கள் இருக்கு, அது என்ன மாதிரியான வேலைகள் செய்வதற்கு பயன்படுகின்றது அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மில்லிங் இயந்திரத்தினுடைய வகைகள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டைப்ஸ் ஆஃப் மில்லிங் மிஷின் அப்படின்னு. சரிங்களா, இந்த மில்லிங் இயந்திரத்தை எதை அடிப்படையாக வைத்து பல்வேறு வகைகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த மில்லிங் இயந்திரத்தினுடைய அமைப்பு அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. சரிங்களா, அது இருக்கக்கூடிய வடிவமைப்பை பொறுத்து மில்லிங் இயந்திரத்தை நம்ம என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பல்வேறு வகைகளாக பிரிச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 4 வகைகள் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் வகை பாருங்க, காலம் மற்றும் நீ வகை மில்லிங் இயந்திரம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த காலம் மற்றும் நீ வகை அப்படின்றது என்னன்னா, இந்த இரண்டுமே அந்த மில்லிங் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகங்கள். காலம் அப்படின்றது ஒரு பாகம், நீ அப்படின்றதும் ஒரு பாகம் தான். ஸோ அந்த இரண்டு பாகத்தினுடைய வடிவமைப்பை பொறுத்து மில்லிங் இயந்திரத்தை 3 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, சாதாரண மில்லிங் இயந்திரம் அல்லது கிடைமட்ட மில்லிங் இயந்திரம் அப்படின்னு கூட என்ன செய்யலாம்னா சொல்லலாம். 2வது வகை என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரம். 3வது எல்லாம் வல்ல மில்லிங் இயந்திரம். 4வது வகை செங்குத்து மில்லிங் இயந்திரம். ஸோ இந்த 4 வகைகளும் எதை அடிப்படையாக வைத்து பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, மில்லிங் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய காலம் மற்றும் நீ என்ற பாகத்தினை அடிப்படையாக வைத்து இந்த 4 வகைகளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்து 2வது வகை கொடுத்திருக்காங்க பாருங்க, இங்க பனிமேடை வகை மில்லிங் இயந்திரம். அதாவது மில்லிங் இயந்திரத்துல பயன்படுத்தக்கூடிய இந்த பனிமேடை அப்படின்ற பாகம் இருக்கா இல்லையா, ஸோ அந்த பாகத்தை வைத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா மில்லிங் இயந்திரத்தை பிரிச்சிருக்காங்க. அடுத்து 3வது வகை பாருங்க, பிளேனர் வகை மில்லிங் இயந்திரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரு வகையான மில்லிங் இயந்திரம் தான். அடுத்து 4வது வகை பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு வகை மில்லிங் இயந்திரம் அப்படின்றது, அதாவது ஸ்பெஷல் மில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மில்லிங் இயந்திரத்தை அதனுடைய அமைப்பை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. இப்போ இதுல நம்ம ஒவ்வொரு மில்லிங் இயந்திரங்களாக நம்ம இப்படி பார்க்கலாம் வரிசையா. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய மில்லிங் இயந்திரம் என்ன அப்படின்னா, காலம் மற்றும் நீ வகை மில்லிங் இயந்திரம். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா காலம் அண்டு நீ டைப் மில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்ப படத்துல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா காலம் மற்றும் நீ வகை மில்லிங் இயந்திரம். இதுல எந்த பாகத்தை காலம் அப்படின்னாங்கன்னா, இங்க இப்படி ஒரு பாகம் வளைஞ்சிருக்கா இல்லையா, ஸோ இந்த வளைந்திருக்கக்கூடிய இந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காலம் அப்படின்றோம். அதே போல இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பாகம் இருக்கா இல்லையா, ஸோ இந்த பாகத்துக்கு பேர் தான் என்னது, நீ அப்படின்ற பாகம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 பாகங்களும் எதனுடைய மேற்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா, மில்லிங் இயந்திரத்தினுடைய அடிபாகம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எது அடிபாகம் அப்படின்னா இந்த பாகம் இருக்கா இல்லையா, ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் என்னது அடிபாகம் அப்படின்னு பேரு. ஸோ இப்ப அந்த அடிபாகத்தினுடைய மேல் பகுதியில செங்குத்தாக பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காலம் அப்படின்றோம். சரிங்களா, இதை தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தூண் பாகம் அப்படின்றோம். சரிங்களா, இந்த தூண் பாகம் எங்க பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா மில்லிங் இயந்திரத்தினுடைய இந்த அடிபாகத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய என்னது இந்த செங்குத்தாக நம்ம என்ன சொல்றோம் காலம் அப்படின்றோம். சரி, இப்படி இந்த நீ அப்படின்ற பாகம் எங்க பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த காலம் அப்படின்னு படிச்சோமா இல்லையா, தூண்பாகம் படிச்சோமா இல்லையா, இந்த தூண்பாகத்தினுடைய முகப்பு பகுதியில், அதாவது முன்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. எது அப்படின்னா இதுதான் முன்பகுதி. சரிங்களா, இந்த முன்பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா
2 வழித்தடங்களானது வெட்டப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், 2 இந்த சைடுல ஒரு கோடு மாதிரி இருக்கா இல்லையா? சோ இதான் பாத்தீங்க அப்படின்னா வழித்தடம் அப்படின்னு பேரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா துல்லியமாக இயந்திர பணி செய்யப்பட்ட வழித்தடம். இந்த வழித்தடத்துல தான் நீ அப்படின்ற பாகமானது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதான் நீ என்ற பாகம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா மேலும் கீழும் நகரும்படி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பொருத்தப்பட்டிருக்கும். இங்க இந்த தூண்பாகத்தினுடைய முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 வழித்தடங்கள் இருக்கா இல்லையா? சோ இந்த வழித்தடத்துலதான் எந்த பாகம் பொருத்தப்பட்டிருக்கும்? நீ அப்படின்ற பாகமானது எப்படி நகரும்படி பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா மேலும் கீழும் நகரும்படி பொருத்தப்பட்டிருக்கும். இந்த நீ அப்படின்ற பாகத்தினுடைய மேல் பகுதியில தான் பாத்தீங்க அப்படின்னா சாடில் அப்படின்ற பாகமும் பனிமேடை என்ற பாகமும் என்ன செய்யும்? அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? எது சாடில் அப்படின்னா இந்த பகுதி இருக்கா, இந்த ஹேண்டில் இருக்கா இல்லையா? இந்த ஹேண்டில தான் நம்ம என்ன சொல்றோம்? சாடில் அப்படின்றோம். இந்த சாடிலுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தெரியுதா ஒரு நீளமான ஒரு பெட்டி மை இருக்கா இல்லையா? இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பனிமேடை அப்படின்றோம். இந்த 2 பாகங்களும் நீ அப்படின்ற பாகத்தின் என்னது மேல் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த காலம் மற்றும் நீ வகை மில்லிங் இயந்திரத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பல்வேறு வகைகளாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி படிச்சோம். 4 வகைகள் படிச்சோமா? அதுல ஃபர்ஸ்ட் வகை என்ன அப்படின்னா சாதாரண மில்லிங் இயந்திரம் அப்படின்னு பேரு. அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிளைன் மில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளைன் மில்லிங் மிஷினுடைய அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளைன் மில்லிங் மிஷினுடைய வடிவமைப்பு. சரிங்களா? அப்படி இந்த இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண மில்லிங் இயந்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியானதாக இருக்கும். உறுதி அப்படின்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லா. சரி, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக எடையை தாங்கி கொள்ளக்கூடிய குணத்தை இந்த சாதாரண மில்லிங் இயந்திரமானது பெற்றிருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும், நல்ல உறுதியான ஒரு இயந்திரம் இது இந்த சாதாரண மில்லிங் இயந்திரம். அப்படி இருக்கக்கூடிய இந்த மில்லிங் இயந்திரம் எந்த மாதிரியான பணிப்பொருட்களில் மில்லிங் வேலை செய்வதற்கு பயன்படுகிறது அப்படின்னா அதிக எடையுடைய பணிப்பொருட்களில். அதிக எடைனா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய பனிப்பொருள் இருக்கா இல்லையா? ஸோ அந்த பனிப்பொருள்களில் இயந்திர பணி செய்ய ஏற்ற இயந்திரம் எது அப்படின்னா இந்த சாதாரண மில்லிங் இயந்திரம் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்டுக்கருவி இருக்கா இல்லையா? அந்த சுழலும் வெட்டுக்கருவி அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் சுழலும் வெட்டுக்கருவி. இந்த சுழலும் வெட்டுக்கருவிக்கு எதிராக அப்படின்னா இப்படி கீழே, சரிங்களா, எதிராக பனிமேடையில் பொருத்தப்பட்டுள்ள இதுதான் பனிமேடை பேரு. ஸோ பனிமேடை மேல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பனிப்பொருளை பொருத்திருக்காங்க. சரிங்களா? அப்படி பொருத்தப்பட்ட பனிப்பொருளை எப்படி நகர்த்துவாங்க அப்படின்னா இந்த சுழலும் வெட்டுக்கருவி இருக்கா இல்லையா? வெட்டுக்கருவிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா செங்குத்தாகவும் நகர்த்தலாம், அதே நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குறுக்கு வசமாகவும் நகர்த்தலாம், அதே நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம் நீல வாக்கிலும் நகர்த்தி இயந்திர பணியானது செய்யலாம். எத? பனிமேடையில் பொருத்தப்பட்டுள்ள இந்த பனிப்பொருள் இருக்கா இல்லையா? இந்த பனிப்பொருளை இங்கே சுழண்டு இருக்கக்கூடிய இந்த வெட்டுக்கருவி இருக்கா இல்லையா? இந்த வெட்டுக்கருவிக்கு எப்படி நகர்த்தலாம் அப்படின்னா செங்குத்தாக நகர்த்தலாம், அல்லது குறுக்கு வசமாக நகர்த்தலாம், அல்லது நீல வாக்கில் நகர்த்தி பனிப்பொருளை நம்ம என்ன செய்யலாம் இயந்திர பணியானது செய்யலாம். இதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா பனிமேடை அப்படின்ற பாகம் இருக்குல்ல, அந்த பனிமேடை அப்படின்ற பாகம் என்னன்னா இதுதான். ஸோ இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க, இதுதான் பனிமேடை அப்படின்ற பாகம். இந்த பனிமேடை என்ற பாகத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா சுழற்றி அமைக்க முடியாது, இருந்த இடத்திலேயே தான் இருக்கும். சரிங்களா? இந்த பாகம் இதை நம்ம தேவையான கோணத்துக்கு என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. எந்த இயந்திரத்துல? இந்த சாதாரண மில்லிங் இயந்திரத்துல. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு இந்த சாதாரண மில்லிங் இயந்திரத்திற்கு கிடைமட்ட மில்லிங் இயந்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னா இங்க சுழற்சியில இருக்கக்கூடிய சுழல் தண்டு அப்படின்னா என்னன்னா இங்கதான் சுழல் தண்டுன்னு பேரு. இந்த ஒரு பெரிய சாஃப்ட் மையம் இருக்கா இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது சுழல் தண்டு அப்படின்னு பேரு. இந்த சுழல் தண்டுல
இருக்கக்கூடிய அந்த வெட்டுளி இருக்கு பாத்தீங்களா, அந்த வெட்டுளி வந்து பாத்தீங்கன்னா சுழற்றில எப்படி பொருத்தப்பட்டிருக்குன்னா கிடைமட்ட நிலையில் பொருத்தப்பட்டிருக்கும். என்ன பொருத்தப்பட்டிருக்கும்? சுழற்றில என்னது இந்த சுழல் தண்டானது எப்படி பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா கிடைநிலையில் பொருத்தப்பட்டுள்ளதுனால இந்த சாதாரண மில்லிங் இயந்திரத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிடைமட்ட மில்லிங் இயந்திரம் என்றும் என்ன செய்ய முடியும், அழைக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா, இதுதான் சாதாரண மில்லிங் இயந்திரம். சரியா, ரைட். இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இயந்திரம் என்ன அப்படின்னா அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரம் அப்படின்னு பேரு. அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் மில்லிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயே பாருங்க அனைத்திற்கும் ஏற்ற அப்படின்னு வந்துருச்சு. சரி, அதுல என்ன இந்த சாதாரண மில்லிங் இயந்திரக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சாதாரண மில்லிங் இயந்திரத்துல இருக்கக்கூடிய இந்த பனிமேடை என்ற பாகத்தை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா தேவையான கோணத்துக்கு திருப்ப முடியாதுன்னு சொன்னோம். சரிங்களா, ஒரே இடத்துலயே தான் இருக்கும் அப்படின்னு படிச்சோம். ஆனா இந்த அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரத்துல பயன்படுத்தக்கூடிய இந்த பனிமேடை அப்படின்ற பாகத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதனுடைய செங்குத்து அச்சை மையமா வச்சு என்ன செஞ்சுக்கலாம்னா 45 டிகிரி கோணத்திற்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒன்னு வலது பக்கம் நகட்டிக்கலாம் அல்லது இடது பக்கமாக சுழற்ற முடியும். இதுல இருக்கக்கூடிய அந்த பனிமேடை என்ற பாகத்தை வலது பக்கம் 45 டிகிரிக்கு சுழற்றிக்கலாம், இடது பக்கமும் 45 டிகிரிக்கு என்ன செஞ்சுக்கலாம் சுழற்றி அமைத்துக்கலாம். சரி, இப்படி சுழற்றி அமைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா இப்படி பனிமேடையை தேவையான கோணத்திற்கு சுழற்றி அமைத்து நெளிவு வேலை மற்றும் பல வகையான மில்லிங் வேலைகளை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா செய்ய முடியும். சரிங்களா, அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா வேலைகளையுமே என்ன செஞ்சிடலாம்னா இந்த மில்லிங் இயந்திரத்துல செய்யலாம். அதனால என்ன சொல்றாங்க அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த இயந்திரத்துல பல்வேறு வகையான சிறப்பு சேர்க்கைகள் இருக்கு பாத்தீங்களா, சிறப்பு சேர்க்கைகளான குறியீடு தலை, செங்குத்து மில்லிங் தலை, பள்ளம் செதுக்கும் தலை மற்றும் சுழலும் பனிமேடை இந்த பாகங்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம்னா பொருத்தி பல்வேறு வகையான வேலைகளை என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரத்தை பயன்படுத்தி செய்ய முடியும். சரி, இந்த அப்படி இயந்திரத்துல என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னா துளையிடும் அலகு, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ட்ரில் பிட் அப்படின்னும். ஸோ இந்த துளையிடும் அலகு, துளை சுரண்டி, பல்லிணைகள், அதுபோக என்னது மில்லிங் வெட்டுக்கருவி, ராட்சட் போன்ற நுணுக்கமான வேலைகளை செய்வதற்கு இந்த அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரமானது பயன்படுகிறது. அதனாலதான் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நுணுக்க வேலை செய்யும் தொழிற்சாலைகளை இந்த அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரமானது பெரிதும் பயனுள்ளதாக என்ன செய்து கருதப்படுகின்றது. சரியா, இதுதான் யூனிவர்சல் மில்லிங் மிஷினுடைய செயல்பாடுகள். அடுத்து எல்லாம் வல்ல மில்லிங் இயந்திரம், அதாவது யூனிவர்சல் மில்லிங் மிஷின். ஓம்னிவர்சல் மில்லிங் மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோமா இல்லையா அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரம் பாத்தீங்களா. சோ அந்த மில்லிங் இயந்திரத்துல இருக்கமாக்கிய பனிமேடை என்ன செஞ்சுக்கலாம், பனிமேடைய பல திசைகளில் நகர்த்திக்கலாம். சரிங்களா, அதுல 45 டிகிரிக்கு மட்டும் தான் நகர்த்த முடியும். ஆனா இந்த இயந்திரத்துல அந்த பனிமேடையினை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பல திசைகள்லயும் என்ன செஞ்சுக்கலாம் நகர்த்திக்கலாம். அதே நேரத்துல நீ அப்படின்ற பாகம் இருக்கா இல்லையா, சோ அந்த நீ என்ற பாகத்தையும் இந்த இயந்திரத்துல தேவையான கோணத்தில் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் சாய்த்து அமைத்து அது இயந்திர பணி செய்யக்கூடிய வசதியும் இதுல இருக்கு, இந்த ஓம்னிவர்சல் மில்லிங் மிஷின்ல இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி படிச்ச மில்லிங் மிஷின்ல என்ன செய்யாது, பனிமேடையை மட்டும்தான் சுழற்ற முடியும் படிச்சோம், நீ என்ற பாகத்தை என்ன செய்ய முடியாது சுழற்ற முடியாது. ஆனா இந்த ஓம்னிவர்சல்ல பனிமேடை என்ற பாகத்தையும் தேவையான கோணத்திற்கு திருப்பி அமைக்கலாம். அதே நேரத்துல நீ அப்படின்ற பாகத்தையும் தேவையான கோணத்திற்கு என்ன செய்ய முடியும் திருப்பி அமைத்து இயந்திர பணியானது செய்யலாம்.
இதுல இந்த நீ அப்படின்ற பகுதி இந்த நீ என்ற பகுதியை நம்ம நீளவாட்டத்தில் நகர்த்தி என்ன செய்ய முடியும்னா ஊட்டம் தர முடியும். ஊட்டம் அப்படின்னா அந்த பனிப்பொருளில் வெட்டி எடுக்கக்கூடிய இந்த பனிப்பொருளினுடைய திக்னஸ் தான் ஊட்டம் அப்படின்னும். சரிங்களா? அதை வந்து என்ன செய்யணும், நீளவாட்டில் நகர்த்தி பனிப்பொருளுக்கு ஊட்டமானது என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். சரி, அப்படி இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி எந்த பொருட்களை தயாரிக்கலாம் அப்படின்னா துளையிடும் அலகு தயாரிக்கலாம், சரிவான நெளிவு பள்ளம் வெட்டுதல் போன்ற வேலைகளை செய்யலாம், துளை சுரண்டி சரிவு பல்லினை போன்றவற்றை என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம தயார் செய்ய முடியும். எதுல அப்படின்னா இந்த எல்லாம் வல்ல மில்லிங் இயந்திரத்தை பயன்படுத்தி. சரிங்களா? இது எங்க பயன்படுது அப்படின்னா நுணுக்கமாக வேலை செய்யக்கூடிய பற்றைகளில் இந்த பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா? நுணுக்க வேலை செய்யக்கூடிய பற்றைகள் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த பற்றைகள்ல வந்து பெரிதும் பயன்படக்கூடிய ஒரு இயந்திரம் தான் என்னது, இந்த ஓம்னிவர்சல் மில்லிங் மிஷின் அப்படின்ற இயந்திரம். ஸோ அதனுடைய அமைப்பு தான் இங்க உங்களுக்கு படத்துல இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது செங்குத்து மில்லிங் இயந்திரம், அதாவது வெர்டிக்கல் மில்லிங் மிஷின் அப்படின்னு பேரு. சரிங்களா? அதுலயே பாருங்க செங்குத்து மில்லிங் அப்படி வந்துருச்சு. இதுல பனிமேடை அப்படின்ற பாகம் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த பனிமேடைக்கு செங்குத்தாக அமைந்துள்ள தலைப்பகுதியில் சுழற்சி அமைந்துள்ளது. சரிங்களா? இதுதான் பனிமேடை அப்படின்ற பாகம். சோ இந்த பனிமேடைக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தாக அமைந்துள்ள தலைபாகம் இதுதான், செங்குத்தாக அமைந்துள்ள தலைபாகம். சோ இந்த தலைபாகத்துல சுழற்சி அமைக்கப்பட்டிருக்கும். சுழற்சி அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதியில சுழற்சி அப்படின்றோம். சரிங்க, அந்த சுழற்சியில தான் தேவையான மில்லிங் வெட்டுக்கருவியானது பொருத்தப்பட்டு என்ன செய்யும் அப்படின்னா இப்படி செங்குத்தாக என்ன செய்யப்படும், மேலும் கீழும் நகர்த்தப்படுகின்றது. அது போக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தலைபாகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தலைபாகத்துல இங்க ரவுண்டா தெரியுதா? சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோண அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். இதை வச்சு என்ன செய்யறது அப்படின்னா இந்த தலைபாகத்தை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேவையான கோணத்திற்கு சாய்த்து வைத்து என்ன செஞ்சுக்கலாம், தேவையான வேலைகளை செய்யலாம். இதுல பொதுவா வந்து வழக்கமா செய்யறது என்ன பார்த்தீங்கன்னா பனிமேடையினை மட்டும் நகர்த்தி பள்ளம் வெட்டுதல், சமமட்ட பரப்பில் இயந்திர பணி செய்தல் போன்ற வேலைகளானது நடைபெறுகின்றது. சரிங்களா? அப்படி அந்த வேலைகளை செய்வதற்கு பெரும்பாலும் எந்த வெட்டுக்கருவிகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒன்னு எண்டு மில் வெட்டுக்கருவி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா முகப்பு மில்லிங் வெட்டுக்கருவி. ஸோ இந்த இரண்டு வெட்டுக்கருவிகளை தான் நார்மலா நம்ம இந்த இயந்திரத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வெட்டு கருவிகள். அப்படி இருக்கக்கூடிய இந்த வெட்டு கருவிகளை எதுல பொருத்துறாங்க அப்படின்னா இங்க சுழற்சி அப்படின்ற ஒரு பாகம் சொன்னோமா இல்லையா? சோ இந்த சுழற்சியில பொருத்தி என்ன செய்யலாம் அப்படின்னா செங்குத்து மில்லிங் வேலை அல்லது உட்பக்க மில்லிங் வேலைகளை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா செய்ய முடியும். இதான் நம்ம என்ன சொல்றோம், வெர்டிக்கல் மில்லிங் மிஷின் அப்படின்றோம். சரியா? ரைட். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சாதாரண மில்லிங் இயந்திரத்திற்கும் அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 வேறுபாடுகள் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சாதாரண மில்லிங் இயந்திரம், இங்கிட்டு வந்து அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரம் கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இதில் பனிமேடை செங்குத்தாகவும் குறுக்காகவும் நீளவாட்டத்திலும் நகரும். ஆனால் என்ன செய்ய முடியாது, பனிமேடையை சுழற்ற முடியாது. இதுல இந்த சாதாரண மில்லிங் இயந்திரத்துல இப்பதான் படிச்சோம். இந்த அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரத்துல பாத்தீங்கன்னா பனிமேடையை செங்குத்தாகவும் குறுக்காகவும் நீளவாட்டுவத்திலும் என்ன செய்ய முடியும், நகற்றுவதோடு அதை என்ன செஞ்சுக்கலாம்னா இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ 45 டிகிரி வரை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா சுழற்றி வைக்க முடியும். எதுலனா அனைத்திற்கும் ஏற்ற இந்த மில்லிங் இயந்திரத்துல. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, பனிமேடையினை சுழற்ற முடியாத காரணத்தினால் நெளிவு மில்லிங் வேலைகளை என்ன செய்ய முடியாது அப்படின்னா செய்ய முடியாது. இதுல இந்த சாதாரண மில்லிங் இயந்திரத்துல. ஆனா இதுல அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரத்துல பாருங்க,
இதில் நெளிவு வேலைகளை செய்யலாம். ஏன் அப்படின்னா இதுல பனிமேடை என்ன செய்ய முடியும், சுழற்சி அமைக்க முடியும். அதனால இந்த இயந்திரத்துல என்ன செஞ்சுக்கலாம், நெளிவு வேலைகளானது செய்யலாம் அப்படின்றாங்க. அடுத்து 3வது பாயிண்ட், இதில் சிறப்பு சேர்க்கைகள் பயன்படுத்த முடியாததால் சிறப்பு வேலைகளை செய்ய முடியாது அப்படின்றாங்க. சாதாரண மில்லிங் இயந்திரத்துல பாத்தீங்கன்னா சிறப்பு சேர்க்கைகள், அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னா ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ இது எதையுமே என்ன செய்ய முடியாதுன்னா இந்த இயந்திரத்துல பொருத்தி சிறப்பு வேலைகள் எதுவுமே என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. இதே இது அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரத்துல குறியீடு தலை, செங்குத்து மில்லிங் தலை, சுழலும் பனிமேடை போன்ற தலை பாகங்களை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சிறப்பு சேர்க்கைகளாக பொருத்தி பல்வேறு வேலைகளை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்த சாதாரண மில்லிங் இயந்திரத்தினுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா குறைவு. அதே இது அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரத்தினுடைய விலை என்னது, அதிகம். அடுத்த 5வது பாயிண்ட், துல்லியமற்ற ஒரே மாதிரியான வேலைகளை செய்யும் இடங்களில் பயன்படுகிறது. துல்லியமற்ற அப்படின்னா துல்லியமா இருக்காது, அப்படி இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான பனிப்பொருளை தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல எதாங்க இந்த சாதாரண மில்லிங் இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, துல்லியமான வெவ்வேறு விதமான வேலைகளை செய்யும் நுணுக்க தொழிற்சாலைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. ஸோ இதுதான் சாதாரண மில்லிங் இயந்திரத்திற்கும் அனைத்திற்கும் ஏற்ற மில்லிங் இயந்திரத்திற்கும் உள்ள வேறுபாடுகள். இது முக்கியமான ஒரு 5 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா? ஸோ இந்த 5 பாயிண்ட மட்டும் எழுதினா போதும். சரியா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது மில்லிங் இயந்திரத்தினுடைய அளவு. அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா சைஸ் ஆஃப் மில்லிங் மிஷின் அப்படின்வாங்க. அதாவது ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் அளவு குறிப்பிடும் முறை என்பது உண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச 4 இயந்திரங்களுக்குமே அளவு குறிப்பிடும் முறையானது உள்ளது. அதே போல இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மில்லிங் இயந்திரத்திற்கும் பாத்தீங்கன்னா அளவு குறிப்பிடும் முறையானது உண்டு. ஸோ அது எப்படி குறிக்கப்படுகின்றது அப்படின்றத நம்ம அப்படியே வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பனிமேடையினுடைய நீளம் மற்றும் அகல ஆகிய அளவுகளை வைத்து குறிக்கப்படுகிறது. மில்லிங் இயந்திரம் இருக்கா இல்லையா, அந்த மில்லிங் இயந்திரத்திற்குள்ள பனிமேடை அப்படின்ற பாகம் இருக்கா, அந்த பாகத்தினுடைய நீள மற்றும் அகலம் போன்ற அளவுகளை வைத்து குறிக்கப்படுகின்றது. 2வது பாயிண்ட், அந்த பனிமேடையை நீளவாட்டம், குறுக்கு மற்றும் செங்குத்து திசையில் நகரும் அதிகபட்ச தூரத்தின் அளவுகளை வைத்தும் குறிக்கப்படுகின்றது. இப்போ ஒரு பனிமேடையை நான் நகர்த்த போறேன் அப்படின்னா அந்த பனிமேடையை நீள வசத்திலையும் அதே நேரத்துல குறுக்கு வசத்திலையும் அதே நேரத்துல செங்குத்து திசையிலையும் எவ்வளவு தூரம் அதிகபட்சமாக நகர்கிறதோ அந்த அளவுகளை வைத்தும் என்னது இந்த மில்லிங் இயந்திரத்தின் அளவுகளானது குறிக்கப்படுகின்றது. 3வது பாயிண்ட், சுழற்சியின் பல்வேறு வேகங்கள் ஊட்டங்கள் அர்த்தம். அதாவது நம்ம இந்த மில்லிங் இயந்திரத்துல கொடுக்கக்கூடிய சுழற்சி அப்படின்ற பாகத்துக்கு எவ்வளவு வேகங்கள் கொடுக்கிறோம், என்னென்ன ஊட்டங்கள் கொடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் அளவுகளானது குறிக்கப்படுகின்றது. அடுத்து, சுழற்சியினுடைய உட்பக்க முனை சரிவு. சுழற்சி அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் அப்படின்ற பாகத்தை தான் சுழற்சி அப்படின்றோம். ஸோ அந்த சுழற்சியினுடைய உட்பக்கம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்பக்கத்துல எவ்வளவு முனை சரிவு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். அடுத்து, சுழலும் சக்தி கிடைக்கும் விதம். சுழலும் சக்தி அப்படின்னா அந்த மோட்டாருக்கோ அல்லது வெட்டுக்கருவிக்கோ சுழலும் சக்தி கிடைப்பதற்கு எந்த பாகங்கள் பயன்படுகின்றது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாருங்க, மொத்த எடை. அந்த இயந்திரத்தினுடைய மொத்த எடையை வைத்து குறிக்கப்படுகின்றது. அடுத்து, நிறுவுவதற்கு தேவையான இடம். அப்படி என்ன அப்படின்னா இப்போ ஒரு மில்லிங் இயந்திரத்தை வாங்கிட்டேன் அப்படின்னா ஸோ அதை ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கான என்னது
தேவையான இடம், எவ்வளவு இடம் இருந்தால் அந்த இயந்திரத்தை அங்க பொருத்த முடியும் அப்படின்ற அந்த தேவையான இடத்தை பொறுத்து இந்த மில்லிங் இயந்திரத்தினுடைய அளவானது குறிக்கப்படுகின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி பாயிண்ட், இயந்திரத்தினுடைய வகை. நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய துளையிடும் அலகை தயாரிக்கக்கூடிய இந்த மில்லிங் இயந்திரத்தினுடைய அளவானது எவ்வாறு குறிக்கப்படுகின்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல கடைசி பாயிண்ட் பாருங்க, இயந்திரத்தினுடைய வகை. நம்ம பயன்படுத்தக்கூடிய மில்லிங் இயந்திரத்தினுடைய வகையை பொறுத்தும் அளவுகளானது என்ன செய்து குறிக்கப்படுகின்றது. இததான் மில்லிங் இயந்திரத்தின் அளவு அப்படின்றோம். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்து மில்லிங் இயந்திரத்துல நடைபெறக்கூடிய அடிப்படை முறைகள், அடிப்படை மில்லிங் முறைகள் அப்படின்வாங்க. ஆங்கிலத்துல ஃபண்டமெண்டல் ஆஃப் மில்லிங் அப்படின்வாங்க. ஸோ மில்லிங் இயந்திரத்துல மில்லிங் வந்து எப்படி நடைபெறுகின்றது, என்ன முறைகள்ல நடைபெறுகின்றது அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். இதுல 2 முறைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்லிங் இயந்திரத்துல நடைபெறக்கூடிய செயல்களானது நடைபெறுகின்றது. அதுல என்னென்ன முறை அப்படின்னா 2 முறை. ஒன்னு பெரிபெரல் மில்லிங் முறை, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முகப்பு மில்லிங் முறை அப்படின்னு 2 முறைகளில் மில்லிங் வேலைகளானது நடைபெறுகின்றது. அதுல ஃபர்ஸ்ட் வகை என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெரிபெரல் மில்லிங் வகை. இந்த பெரிபெரல் மில்லிங் வகை அப்படின்னா என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, மில்லிங் வெட்டுக்கருவி இருக்கு பாத்தீங்களா, அந்த மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய சுற்றளவு அப்படின்னா அதனுடைய சுற்றுப்பரப்பு, அந்த சுற்றுப்பரப்பில் இருக்கக்கூடிய வெட்டு முனைகளை கொண்டு பனிப்பொருளில் மில்லிங் வேலை செய்யப்படக்கூடிய இயந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், முறையதான் பெரிபெரல் மில்லிங் முறை அப்படின்றோம். சரிங்களா? இதுல 2 வகைகளா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு மேல் நோக்கி துருவல் முறை, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா அப் மில்லிங் அப்படின்வாங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி துருவல் முறை அப்படின்னு பேரு, அதாவது டவுன் மில்லிங் அப்படின்றாங்க. சரிங்களா? சோ இந்த 2 வகையான வேலைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிபெரல் மில்லிங் இயந்திரத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல ஒன்னு மேல் நோக்கி துருவல் முறை, இன்னொன்னு என்னது கீழ் நோக்கி துருவல் முறை. ரைட். இப்ப இதுல நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன் என்ன அப்படின்னா மேல் நோக்கி துருவல் முறை, அதாவது ஆங்கிலத்துல அப் மில்லிங் எப்படி நடைபெறுகின்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த அப் மில்லிங் வந்து எப்படி நடைபெறுகின்றது தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இங்க ஒரு படத்துல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த முறையில அப் மில்லிங் அப்படின்ற முறையில நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மில்லிங் வெட்டுக்கருவி பாத்தீங்கன்னா அந்த மில்லிங் வெட்டுக்கருவிக்கு சுழலும் திசைக்கு எதிராக பனிமேடை நகர்த்த வேண்டும். அதாவது பனிப்பொருள் எதுல பொருத்திருப்பாங்கன்னா பனிமேடை என்ற பாகத்துல தான் பொருத்திருப்பாங்க. அப்ப இந்த மேல் நோக்கி துருவல் முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்லிங் வெட்டுக்கருவி எந்த திசையில் சுழலுகின்றதோ அந்த திசைக்கு எதிராக என்ன செய்யணும் அப்படின்னா நீ பனிமேடையை நகர்த்தணும். இப்ப பாத்தீங்கன்னா மில்லிங் வெட்டுக்கருவி என்னன்னா இந்த திசையில சுத்துது, அப்ப அதுக்கு எதிர் திசைனா இதுதானே, அப்ப அதுக்கு எதிர் திசையில இப்படி பனிமேடை என்ன செய்யணும் அப்படின்னு நகர்த்தணும். அப்படி நகர்த்தக்கூடிய முறையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேல் நோக்கி துருவல் முறை அப்படின்றாங்க. சரிங்களா? இதுல வெட்டு வேலை எப்படி நடைபெறுகிறது அப்படின்னா கீழிருந்து மேலாக நடைபெறுகின்றது. பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வெட்டுடி இப்படி தானே சுத்துது, அப்படி சுத்தும் பொழுது இங்க கீழ இருந்து என்னது மெட்டலை வெட்டி இப்படி வெளியே எடுத்துட்டு போகும். சரிங்களா? அதனாலதான் இதை சொன்னாங்க என்னது மேல் நோக்கி வெட்டப்படுறதுனால இதுக்கு பேர் என்னது மேல் நோக்கி துருவல் முறை அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த முறையில ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்டும் விசையானது எப்படி இருக்கும்னா குறைவா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், இது கொடுத்துருக்காங்க கருப்பு கலர்ல இங்க தெரியுதா. சோ இதுதான் வெட்டும் விசை. சரிங்களா? அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், என்னது இந்த வெட்டும் விசை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கடுத்து போக போக அதனுடைய முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்ச நிலையில இருக்கும், அதாவது அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் என்ன சொல்றாங்க உச்ச நிலையில் இருக்கும் அப்படின்றாங்க. எது அப்படின்னா இந்த மில்லிங் வெட்டு கருவியை கொண்டு வெட்டக்கூடிய இந்த வெட்டும் விசையானது ஆரம்பத்தில் குறைவாகவும் முடிவில் வந்து என்னது உச்ச நிலையிலும் இருக்கும். அப்படி இயந்திர பணி செய்து வெளிவரக்கூடிய அந்த பிசிறு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிசிறினுடைய தடிமன் வந்து பாத்தீங்கன்னா எது பிசிறு அப்படின்னா இதுதான் பிசிறு.
சரிங்களா. இந்த பிசிறினுடைய தடிமன் வந்து முடிவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஆரம்பத்துல கம்மியா இருக்கு, இங்க வரும்போது எப்படி அதிகமா இருக்கா இல்லையா. சோ அப்படி குறைவான வெட்டும் விசை ஆரம்பத்துல கொடுத்து வெட்டி எடுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த பிசிறினுடைய தடிமன் முடிவில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக அளவில் இருக்கும். சரிங்களா. சோ அப்படி இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இயந்திர பணியானது நடைபெறும் பொழுது, ஏன்னா இப்படித்தானே சுத்தி தானே இயந்திர பணி நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் பொழுது அந்த பனிமேடையில் பொருத்தப்பட்டுள்ள இந்த பனிப்பொருளானது என்ன செய்யும்னா மேலே எழும்புவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்படி கீழிருந்து மேல் நோக்கி தள்ளுது. அப்ப தூக்கும் போது என்ன அப்படின்னா வெட்டி எடுக்கும் பொழுது அந்த பனிப்பொருளானது என்ன செய்யும், மேலே தூக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இதுல பயன்படுத்தக்கூடிய குளிர்விக்கும் திரவம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக என்ன செய்யாது, இந்த வெட்டு முனைகளுக்கு செல்லாது. இது வழியா பற்களின் வழியாக தான் என்ன செய்யும் பாத்தீங்க அப்படின்னா செல்லும். ஏன்னா கூலண்ட் ஆயில் இங்கே தான் விடுவாங்க, இது மேல விடுவாங்க. அப்ப இந்த பற்களின் வழியாக தான் என்ன செய்யும், இந்த வெட்டு முனைகளுக்கு இந்த குளிர்விக்கும் திரவமானது செல்கின்றது. அப்படி செல்வதனால நம்ம இயந்திர பணி செய்யக்கூடிய இந்த பரப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்றாக அமையாது. ஏன் அப்படின்னா கூலண்ட் ஆயில் படப்படதான் இந்த ஹீட் வந்து என்ன செய்யும் குறைந்து நம்ம இயந்திர பணி செய்யப்பட்ட பரப்பு நல்ல பளபளன்னு இருக்கும். ஆனா இந்த முறையில மேல் நோக்கி துருவல் முறையில வெட்டுளியில என்னது, இந்த வெட்டுளி இருக்கக்கூடிய இந்த பற்களின் வழியாக தான் குளிர்விக்கும் திரவமானது இந்த வெட்டும் இடத்திற்கு செல்வதனால அந்த பரப்பானது என்ன செய்யாது, நன்றாக அமையாது. சரிங்களா. இருந்தாலும் இந்த முறை அதிகமாக தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா வழக்கமான மில்லிங் முறை அப்படின்னு என்ன செய்யலாம்னா சொல்லலாம். சரிங்களா. சோ அதனுடைய மேற்பரப்பு சரியாக அமையவில்லை என்றாலும் இந்த முறைதான் பரவலாக தொழிற்சாலைகளில் என்ன செய்து அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. அதனால இந்த மேல் நோக்கி துருவல் முறையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வழக்கமான மில்லிங் முறை அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம் நம்ம சொல்லலாம். சரியா. அடுத்து கீழ் நோக்கி துருவல் முறை, அதாவது இப்ப படிச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இது. சரிங்களா. அதுல என்ன படிச்சோம்னா அந்த வெட்டுளி சுழலும் திசைக்கு எதிர் திசையில பனிப்பொருளை நகர்த்தணும் அப்படின்னு. ஆனா இதுல இந்த மில்லிங் வெட்டுக்கருவி சுழலும் திசைகளையே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பனி மேடையே என்ன செய்யலாம், பனிப்பொருளை நகர்த்தலாம். பாத்தீங்கன்னா இந்த திசையில தான் நகருது, இதுல பனி மேடை என்ன செய்யுது இதே திசையில தான் நகருது. அப்ப மில்லிங் வெட்டுக்கருவி சுழலும் திசையிலேயே பனிமேடையானது நகர்த்தப்பட்டு அது இயந்திர பணியானது நடைபெறுகிறது. சரிங்களா. இதுல வெட்டும் செயல் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னா மேலிருந்து கீழாக நடைபெறுகிறது. அதுல எப்படி படிச்சோம், கீழிருந்து மேல நடைபெறும் படிச்சோம். ஆனா இங்க மேல இருந்து எங்க நடைபெறுகிறது, கீழே நடைபெறுகிறது. என்னது இந்த மில்லிங் வேலையானது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அதனுடைய வெட்டும் விசை எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும், முடிவில் அதனுடைய வெட்டும் விசை வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும். ஆனா அதுல என்ன படிச்சோம்னா ஆரம்பத்துல குறைவாகவும் முடிவில் அதிகமாகவும் படிச்சோம். அதான் அப்படி ஆப்போசிட்டா இருக்கும்னு சொன்னேன் நான். இப்ப இந்த கீழ் நோக்கி துருவல் முறையில வெட்டும் விசையானது ஆரம்பத்துல வந்து உச்ச நிலையிலையும் முடிவில வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவாகவும் இருக்கும். சோ இந்த முறையில இயந்திர பணி செய்து வெளியேறக்கூடிய அந்த பிசிறினுடைய தடிமன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அதிக அளவில் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி படிச்சதுல எங்க படிச்சோம், முடிவில் அதிக அளவில் இருக்கும் படிச்சோம். ஆனா இந்த முறையில ஆரம்பத்துல எப்படி இருக்கும், அதிக அளவுல இருக்கும். இது அதுல இருந்து வெளியேறக்கூடிய பிசிறினுடைய தடிமன். சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழ் நோக்கி இயந்திர பணி நடைபெறுவதனால பாத்தீங்கன்னா மேல இருந்து இப்படி கீழ் நோக்கி வெட்டி எடுக்குது. சரிங்களா. அப்படி வெட்டி எடுக்கிறதுனால பனிப்பொருள் வந்து எந்த இடத்துல பிடிச்சிருக்கோமோ அந்த நிலையில இருந்து எந்தவித அசைவும் என்ன செய்யாது, ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா. அதே நேரத்துல குளிர்விக்கும் திரவமானது நேரடியாக என்ன செய்யும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயந்திர பணி செய்த பரப்புல படுவதனால என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இயந்திர பணி செய்யப்பட்ட பரப்பு வந்து என்ன செய்யும், நன்றாக அமையும். ஆனா ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா, பரப்பு நன்றாக அமையும். ஏன் அப்படின்னா, குளிர்விக்கும் திரவமானது நேரடியாக இந்த வெட்டும் பகுதிக்கு செலுத்தப்படுவதனால இயந்திர பணி செய்யக்கூடிய பரப்பு எப்படி இருக்கும், நன்றாக அமையும். ஆனா பனிமேடையை நகற்றும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பல்லிணைகளில் ஏற்படக்கூடிய இந்த பிடிப்பு தளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த பிடிப்பு தளர்ச்சி காரணமாக திடீரென்று ஏற்படும் அதிக அளவு வெட்டும் விசையினாலும் இயந்திர பணி செய்யும் பொழுது என்ன பாத்தீங்கன்னா அதிர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? எனவே இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக பயன்படுத்தப்படாததால் இதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா வழக்கமில்லா மில்லிங் முறை அப்படின்றோம். வந்து அதிக அளவு பயன்படுத்தல அப்படின்னா நம்ம இயந்திர பணி செய்யும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த பனிமேடையை நகர்த்தும் பொழுது அந்த பல்லிணையில் இருக்கக்கூடிய இந்த பிடிப்பு தளர்ச்சி காரணமாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வெட்டும் ஆழம் இருக்கா விசை அது அதிக அளவு இருப்பதனாலும் என்ன பாத்தீங்கன்னா அங்க அதிகமா வந்து அதிர்வுகள் ஏற்படும், வைப்ரேஷன் ஏற்படும். சரியா? வைப்ரேஷன் ஏற்படும். இந்த முறையானது அதிக அளவு பயன்படுத்தப்படுவது இல்லை. சரிங்களா? அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன வழக்கமில்லா மில்லிங் இயந்திரம், வழக்கமில்லா மில்லிங் முறை அப்படின்றாங்க. சரிங்களா? சோ இதுதான் கீழ் நோக்கி துருவல் முறை அப்படின்னு பேர். சரியா? ரைட். அடுத்து முகப்பு மில்லிங். அதாவது மில்லிங் இயந்திரத்துல 2 வகைகள்ல வேலை செய்யப்படும். ஒன்னு முகப்பு மில்லிங், இன்னொன்னு எண்டு மில்லிங் படிச்சோம். அதுல முகப்பு மில்லிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்தி எப்படி இயந்திர பணியானது நடைபெறுகின்றது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பீஸ், பனிப்பொருள். இதான் ஃபீடுனா இந்த பக்கம் பனிப்பொருள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படி நகர்ப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முகப்பு மில்லிங் வெட்டுக்கருவி இது. சோ இந்த முகப்பு மில்லிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய இந்த சுற்றளவு இருக்கு பாத்தீங்களா, சுற்றளவு அப்படின்னா வெளிப்பக்கம் அப்படின்னு பேரு. சோ அப்ப இந்த மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய இந்த வெளிப்பக்கத்துல இருக்கக்கூடிய வெட்டும் முனைகளை கொண்டு தட்டையான பரப்பை இயந்திர பணி செய்யக்கூடிய இயந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முகப்பு மில்லிங் அப்படின்றோம். சரிங்களா? அதாவது இந்த மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய சுற்றளவில் இருக்கக்கூடிய இந்த வெட்டு முனைகள் இருக்கா இல்லையா, சோ இந்த வெட்டு முனைகளை பயன்படுத்தி தட்டையான பரப்பை செங்குத்தாக, எதுக்கு செங்குத்தாக, சுழற்றி இந்த சுழற்சியினுடைய அச்சுக்கு செங்குத்தாக இயந்திர பணி செய்வதையே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முகப்பு மில்லிங் அப்படின்றோம். ஆங்கிலத்துல ஃபேஸ் மில்லிங் அப்படின்வாங்க. ரைட். அடுத்து ரெண்டாவது வந்து எண்டு மில்லிங். சோ இந்த எண்டு மில்லிங் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் தட்டையான பரப்பை இயந்திர பணி செய்ய பயன்படக்கூடிய ஒரு முறைதான் இதுவும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மில்லிங் வெட்டுக்கருவியினுடைய சுற்றளவு இருக்காது, இந்த சுற்றளவில் இருக்கக்கூடிய வெட்டு முனைகளை கொண்டும் அதனுடைய முகப்பு அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வெட்டு முனைகளை கொண்டும் தட்டையான பரப்பு மற்றும் துளைகளை இயந்திர பணி செய்யக்கூடிய முறையை தான் நம்ம என்ன செஞ்சோம் எண்டு மில்லிங் அப்படின்றோம். சோ ரெண்டையும் முகப்பு மில்லிங் இந்த எண்டு மில்லிங் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுல சுற்றளவில் இருக்கக்கூடிய வெட்டு முனைகளை கொண்டு தட்டையான பரப்பை இயந்திர பணி செய்தோம். இந்த எண்டு மில் அப்படின்னா சுற்றளவில் இருக்கக்கூடிய வெட்டு முனைகளையும் மற்றும் அந்த முகப்புகளில் இருக்கக்கூடிய வெட்டு முனைகளையும் பயன்படுத்தி தட்டையான பரப்பு மற்றும் துளைகளை இயந்திர பணி செய்வதையும் நம்ம என்ன செஞ்சோம் எண்டு மில்லிங் அப்படின்றோம். சரியா? சோ இப்ப இந்த மில்லிங் இயந்திரத்துல நம்ம இப்ப என்ன படிச்சிருக்கோம்னா மில்லிங் இயந்திரத்தினுடைய வகைகள் பார்த்தோம். சரிங்களா? சோ அந்த வகைகள்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு, சோ ஒவ்வொன்றும் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? சோ இதோட இந்த வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.